போயஸ் கடன்லேயே ஜெயலலிதாவுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு நபர்கள் வந்து விவேக்கும் முக்கியமான ஆள் தான். விவேக் யாருன்னா இளவரசியோட பையன். ஹைதராபாத்தில் திராட்சை தோட்டத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்கள, அங்கே ஒரு வந்து மின்சாரம் பாஞ்சு இறந்துட்டார் ஜெயராமன். ஜெயராமனோட ஒய்ஃபு தான் இளவரசி. இளவரசிக்கு 3 குழந்தைங்க. அப்போ அவர் ஜெயராமன் இறந்தவொடனே அங்கே நிற்கதியாக இருந்தவங்கள ஜெயலலிதா தான் கூப்பிட்டு அங்கே குழந்தைய வச்சுட்டு அங்கே கஷ்டப்படுவாங்கன்னா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துரு போயஸ் கார்டன் சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அப்போ வந்து விவேக் வந்து கை குழந்தை. அதுலேருந்து வந்து விவேக் ஜெயலலிதாவுக்கு ரொம்ப செல்லமாக வளர்ந்துட்டாப்புல. சர்ச்சு கான்வென்ட்டில் படிக்க வச்சாலும் அதுக்கப்புறம் மேல் படிப்பெல்லாம் வந்து ஆஸ்திரேலியாவில் தான். ஆஸ்திரேலியா எல்லாத்தையும் முடிச்சுட்டு மெரிட்லேயே பாஸ் பண்ணிவிட்டு நேராக கல்கத்தாவுக்கு போகிறாரு வேலை விஷயமா. அங்கேயே வந்து ஒரு சிகரெட் கம்பெனியில் இருக்கிறாரு. அந்த கிளை தான் பெங்களூரில். அதில் வேலை பார்த்து வீட்டுக்கு வரவே இல்லை, எதுவும் லீவுக்கு உருவாப்பில் இருக்குது. ஆனால் ஜெயலலிதா மேலே ரொம்ப பாசம். அங்கே வந்து ரொம்ப ஹிந்தி இங்கிலீஷ் சரளமாக பேசக்கூடிய ஆளில் விவேக் தான் ஒரு ஆள், அதாவது ஜெயலலிதாவோட அவ்வளோ செல்லமாக பேசுவாங்க. இந்த நிலைமையில் வந்து 2014 சொத்து குழுப்பு வந்தப்போ கர்நாடகாவில் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருந்தாங்களே ஜெயலலிதா அம்மாவை. அப்போ ஒரு நம்பிக்கையான ஆள் வேணும் மாத்திரை மருந்தெல்லாம் கொண்டு போகிறதுக்கு. அப்போ தான் கேட்டிருக்காங்க விவேக் எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி. அப்போ அது நம்ம இளவரசி பெங்களூரில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காம்மா அப்படின்ட்டு இருக்காங்க. சரி உடனே கூப்பிட்டு வர சொல்லு, இவெல்லாம் எனக்கு தெரியாத வச்சுட்டு அவர் வர சொல்லி அதுக்கப்புறம் மருந்து மாத்திரை டெய்லி கொண்டு போயிருந்தார். அதாவது கர்நாடகா சிறைக்கு விவேக் தான் கொண்டு போனது எல்லாத்தையும். அப்போ கூட பன்னீர்செல்வத்தோடு இருந்த ஒரு மந்திரிலாம் அப்போ தான் நிறையா பேர் அங்கே கர்நாடகாவில் போய் வாசலில் உட்காந்தாங்களே மந்திரிலாம். அப்போ விவேக் யாருன்னு தெரியாது. ஒரு மந்திரி கூட யாருப்பா அது அடிக்கடி உள்ளே போயிட்டு வர அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காப்புல. ஆனால் பன்னீர்செல்வம் ஐயோ என்னையா சொல்கிற, அது இளவரசியோட பையன் ஜெயலலிதா டெய்லி மறந்தாலும் அந்த பையன் தான் கொண்டு போயிடுற, பார்த்து பேசினோன்னு அந்த ஆள் நடுங்கி போய் மன்னிப்பு கிட்ட வேறு விஷயம். அந்த இதில் சரி இது ஜாமீனில் வெளியே வந்ததுக்கப்புறம் விவேக் வந்து தன்னோட வேலையை பார்க்க இதுக்கு போயிட்டாப்புல பெங்களூருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு விவேக்கை கேட்டிருக்கேன், எங்கே விவேக்கை காணும் வீட்டில் அப்படின்னு சொல்லி. இளவரசி இல்லைம்மா திரும்ப வந்து லீவ் முடிஞ்சு வேலைக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்லி. சரி அங்கே வேலையெல்லாம் பார்க்க வேண்டாம், இங்கே கிளம்பி வர சொல்லு, அவனுக்கு என்ன தேவையோ எல்லாம் செஞ்சு கொடுப்போம், இங்கேயே இருக்கட்டும் போயஸ் கடல்னு சொல்லி திரும்ப கூட்டிகிட்டு வந்து வம்படியாக கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. யார் சசிகலாமாவும் ஜெயலலிதாவும் கூட்டிகிட்டு வந்தால் அந்த ஜாஸ் சினிமாங்கிறத அந்த மிகப்பெரிய அளவில் அந்த தேட்டர்லாம் வாங்கினாங்க, ஐமேக்ஸ் தேட்டர்லாம். அப்போவே வந்து அதாவது சசிகலா குடும்பத்தில் சரி இந்த வரவு செலவுலாம் கொஞ்சம் வந்து தாறுமாறாக இருந்தது. அதில் கொஞ்சம் கெட்டிக்காரராக வந்து விவேக இந்த அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா அங்கே தேட்டரில் உள்ள அந்த ஸ்க்ரீனு ஜன்னல் சேரு இதை கணக்கு காட்டியே லோன் வாங்கியிருக்காப்புல. ரொம்ப புத்திசாலியான. அப்போவே வந்து ஜெயலலிதா அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதாவது டிடிவிக்கு அப்புறம் இவரையும் பிடிச்சி போச்சு. டிவி நிர்வாகத்தெல்லாம் அவர் தான் பார்த்துக்கிட்டு இருந்தார். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அந்த தன்னோட அரசியல் பயணத்துக்காக வந்து டிவி வந்து ஒரு தினகரன்ட்ட விட்டு கொடுத்தாப்புல. இப்படி போய்கிட்டு இருக்க காலத்திட்ட இப்போ அதுக்கப்புறம் வந்து சசிகலா சிறைக்கு அனுப்புனாங்க வம்படியா. அந்த காலகட்டத்தில் ரொம்ப நெருக்கடி போயஸ் கடன் இந்த பக்கம்னா. ஆனால் அதெல்லாம் ஈஸியாக சமாளிச்சாப்புல. டிடி எப்படி சமாளித்தாரோ அதே மாதிரி விவேகம் வந்து போயஸ் கடனில் எல்லாருக்கும் வந்து ஈஸியாக பதில் சொன்னாப்புல. பத்திரிகைகள் என்ன குறுக்கு வெள்ளி கேட்டாலும் அருமையாக வந்து, அதாவது ஜெயலலிதாட்ட வளர்ந்த பையனா இல்லையா, தனக்காக கஷ்டப்பட்டு தன்னோட திராட்சை தோட்டத்தில் காவலாக இருந்து அங்கே இறந்து போன ஜெயராமன் குடும்பத்தில் மிஞ்சி இருந்த அந்த இளவரசி அவங்களுக்கு பிறந்த 3 குழந்தையில் கடைசி குழந்தை தான் விவேக் மேலே வந்து ஜெயலலிதா அம்மா அளவு கடந்து பாசம் வச்சுருந்தாங்க. சின்ன பிள்ளையிலேருந்து எவ்வளோ பாசம் வைக்கணுமோ அவ்வளோ தூரம் வச்சுருந்தாங்க. ஒரு கட்டத்தில் இப்போ அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி வந்து விவேக் கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு பொண்ணெல்லாம் பார்த்தாங்க. அதாவது இளவரசிக்கும் சசிகலாவுக்கும் என்னென்னா சொந்தத்தில் பொண்ணு பார்க்கணும்னு அவங்க விருப்பப்படியே சொந்தத்தில் பொண்ணு பார்த்து திருமணம் வந்து மன்னார்வழியில் நடந்தது. ஒரு சில காரணங்களால அவங்க போக முடியலனாலும் திருமணம் முடிஞ்சு வந்த விவேக்கு மிகப்பெரிய அளவில் தன்னோட அன்பால் நிறையா வந்து பரிசு பொருள்லாம் கொடுத்தாங்க, நிறையா விஷயங்கள் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ என்ன விஷயம்னா அந்த விவேக்கு வந்து பெண் குழந்தை பிறந்திருக்கு இந்த தை மாதத்தில். இந்த பெண் குழந்தை ராசிப்படி வந்து அவங்களுக்கு பாட்டியாக 2 பேர் இருந்தாங்களே, அதாவது ஒருத்தர் வந்து இறந்துருப்பாங்க, ஒருத்தர் வந்து இனிமேல் கஷ்டப்பட மாட்டாங்க, இது வரைக்கும் எந்த கஷ்டம்லாம் போயிடும் அப்படின்னு அந்த ராசி இருக்காமா அந்த விவேக்கோட பொண்ணுக்கு. இதை கேள்விப்பட்ட சசிகலாவுக்கும் இளவரசிக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. நம்மளை பிடிச்ச சனி இதோட விளையணும், கஷ்டம்லாம் தீர்ந்துடும் நம்ம குடும்பத்துக்கு
அதனால் நம்ம அக்கா இருக்கும்போது அந்த குழந்தை பிறந்தல இப்போ பிறந்திருக்கு. அதனால் நம்ம அக்காவே விவேக்கு வந்து குழந்தையா பிறந்திருக்காங்க. அதனால் அவங்க பேரே வச்சிடலாம் அப்படின்னா ஜெயலலிதான்னு பேர் வைக்கிறதுக்கு என்ன வேலையும் பண்ணிகிட்டு இருப்பாங்களே இருக்குது. அந்த பரிசீலனையும் இருக்கும்போல இருக்குது. அவங்க ஒரு பக்கம் வந்து அவங்களுக்கு தண்டனை குறைப்பு அடைஞ்சு அவங்க தண்டனை காலத்துக்கு முன்னாடியே வெளியே வரதுக்கு என்ன வேலையும் வந்து நடந்துகிட்டு இருக்கு. டிடி தினகரன் அதுக்கான வேலைகளை பார்த்துட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் கர்நாடக சிறைத்துறையை பொறுத்தவரை கர்நாடக மொழியில் வந்து சிறை கைதிகள் வந்து படித்து பாஸ் பண்ணால் தண்டனை குறைப்பு இருக்குமாமா. அந்த மாதிரி வந்து சசிகலா பாஸ் பண்ணியிருப்பாங்களே இருக்கு. அந்த வழியில் பார்த்தா தண்டனை காலத்துக்கு முன்னாடி ஒரு 10 மாதம் முன்னாடி அவங்க வெளில வந்துடுவாங்க. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவங்க வெளில வர்றதை நினச்சி இங்கே உள்ளவங்க நிறைய பேர் வயிற்றுல புளியை கரைக்க ஆரம்பிச்சு. ஏன்னா அல்வா மாதிரி வந்து நிர்வாகத்தை தூக்கி கொடுத்துட்டு போயிருந்தாங்க. அந்த நிர்வாகத்தை வச்சுக்கிட்டு ஆட்டம் போடுறது பயங்கரமாக இருக்குது. அதனால் எப்படி இருந்தாலும் அவங்க வந்து வெளியில் வரணும். வெளில வந்தால் தான் இந்த ஆட்சி ஓரளவு தறிகட்டு போயிருக்க இந்த ஆட்சியை வந்து ஓரளவு சரி பண்ண முடியும், நிர்வாகத்தை சரி பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் பொதுமக்களோட எல்லாரோட ஆசையும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.